திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே வைகை ஆற்றில் குளிக்கச் சென்று இளைஞர் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் எல்லை பிரச்சனையால் தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் புகார் தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மறியலில் ஈடுபட்ட உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கனிராஜ். கனிராஜ், வணக்கம். இந்த எல்லை பிரச்சனை இந்த விசாரணையில் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு? சம்பந்தப்பட்ட இளைஞரோட உறவினர்கள் தரப்புல இருந்து என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே பூசாரிப்பட்டியை சேர்ந்தவர் போஸ். இவரது மகன் ராஜ்குமார், வயது 32. இவர் நேற்று இவருடைய நண்பர்கள் 4 பேரோட கூட்டாத்து ஐயம்பாளையம் அப்படின்ற இடத்துல வைகை ஆற்றில் குளிக்க செல்றாரு. அங்க குளிச்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அந்த ஆற்றில் ராஜ்குமார் அடித்து செல்லப்படுகிறார். இது குறித்து தகவல் அறிந்து அந்த நிலக்கோட்டை பகுதியோட தீயணைப்பு துறையினர் நேற்று மதியம் 12 மணிலிருந்து இன்று காலை வரை அவரை தேடும் பணியில ஈடுபட்டு வர்றாங்க. ஆனா அவரை கண்டுபிடிக்க முடியல. இந்நிலையில அவங்க உறவினர் ராஜ்குமார் உறவினர்கள் விருவீடு காவல் நிலையத்திலிருந்து புகார் அளிக்கிறாங்க. விருவீடு காவல்துறையினர் இது வத்தலகுண்டு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இடம், அங்கதான் புகார் கொடுக்கணும்னு சொல்றாங்க. வத்தலகுண்டு காவல்துறையினர் இது வத்தலகுண்டு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இடம் கிடையாது, இது விருவீடு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இடம் என்ன சொல்றாங்க. 2 காவல் நிலையங்கள் இருக்கும்போது கூட்டாத்து ஐயமலைன்றது நிலக்கோட்டை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் புகார் பெற்று வழக்கு பதிவு செய்யப்படல. இதனை கண்டிச்சு இதனால அவரை தேடும் பணியில தொய்வு ஏற்பட்டிருக்கு. தீயணைப்பு துறையினர் வழக்கு பதிவு செய்யாதனால தேடும் பணியில காலதாமதப்படுத்தி வர்றாங்க. இதனை கண்டிச்சு அவருடைய ராஜ்குமார் உறவினர்கள் விருவீடு வத்தலகுண்டு சாலை செக்காப்பட்டி என்ற இடத்துல திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இவர்களிடம் விருவீடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. இந்த சம்பவத்தால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நன்றி கனிராஜ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.